கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா vs இங்கிலாந்து 5 தொடர் கொண்ட T20 வந்து இந்தியா கைப்பற்றிருக்காங்க. நேத்திக்கு வாங்கடையில் வந்து வான வேடிக்கை காட்டிருக்காங்க இந்தியா. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் நேத்திக்கு வான வேடிக்கை காட்டிய இந்தியா எப்படி பார்க்குறீங்க? வெரி ஈஸி கம்ஃபர்டபுள் வென். வாழ்த்துக்கள், இந்தியன் டீமுக்கு வாழ்த்துக்கள். நம்ம போன மேட்ச் போது சொன்னோம், ரொம்ப வெற்றி தான், பட் வந்து பெரிய கொண்டாடுற அளவுக்கு வெற்றி கிடையாது, ஒரு சாதாரண வெற்றி மாதிரி பேசினோம். லக்கு அப்படிங்கிற கூட பேசினோம். அது மாதிரி ஒரு கன்க்ளூஷன் டெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் சப்ஸ்டியூட் வந்து லக்கு ப்ளஸ் அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் டயத்தில் சரியாக ஆடாமல் ஜெயிச்சிட்டாங்கன்னு எல்லாத்தையும் தகர்க்கிற மாதிரி இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வான வேடிக்கை ஃபார் மும்பை ஃபேன்ஸ். ஆமாம், எல்லாருக்கும் மும்பை ஃபேன்ஸ் ஆர் கம்ப்ளீட் கிரிக்கெட் ஃபேன்ஸ். நல்ல க்ளோஸாக இருந்த சீரீஸ். திடீர்னு லாஸ்ட் மேட்ச்சில், ஃபஸ்ட்டு மேட்ச்லேயும் லாஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்து ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக விளையாடிட்டாங்க. நேற்று வந்து அந்த பிச்சில் 200-220 ரன்னாக அடிச்சிருக்கணும் அவங்க, அது கூட அடிக்காமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட், பட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய விக்டரி, பெரிய சந்தோஷம். இது ரொம்ப பாராட்ட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய விக்டரி தான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேயர் அபிஷேக் சர்மா, அவரோட நாக் நேத்திக்கு இந்த உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிக் நாக் விளையாடி இருக்காரு. 135 ரன். இது வரைக்கும் T20 இந்திய அணிக்காக அதிக ஸ்கோர் அடித்த ஒரு பிளேயர். அண்ட் தென் 13 சிக்ஸு ஒரு T20 ஒரு மேட்ச்சில் அதிகமாக அடித்த சிக்ஸஸும் அவர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல சாதனையை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. 24 வயசு தான் ஆகுது அவருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவரை பேக் பண்ணணும்னு நிறையா சொல்லிகிட்டே இருந்தீங்க. புல்லரிக்க வச்சுட்டார் நேற்று, அதான் உண்மை. இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு கேள்விக்குறி இந்த மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி இருந்தது. அது என்னென்ன, சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மாவுடைய கன்சிஸ்டன்சி அண்ட் தேர் எபிலிட்டி டு பிளே ஷார்ட் பால். ஷார்ட் பாலை எவ்வளோ அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆடுறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அது வந்து இந்த மேட்ச் மூலம் அபிஷேக் சர்மா 2த்தையுமே கிளியர் பண்ணிட்டாரு, சாம்சங் 2த்தையுமே கிளியர் பண்ணல. இது பெரிய ட்ராபேக்கு, சாம்சங்கோட கெரியருக்கு பெரிய ட்ராபேக்கு. 5 மேட்ச் ஃபுல் ரன் கொடுத்துருக்காங்க, எந்த மேட்ச்லேயும் 20-25 தாண்டலை. அண்டு ஷார்ட் பால்லேயே 5 மேட்ச்லேயும் ஷார்ட் பால்லே அவுட் ஆயிருக்காரு. ஒரே மாதிரி தான் அவுட் ஆயிருக்காரு. மிட் விக்கெட் அந்த ஸ்கொயர் லெக் ரீஜனில் காட் ஆகி விட்டார். ஒரு ஒரு 2 ஷாட் நல்லா அடிக்கிறாரு, ஆனால் 3வது ஷாட்டில் விழுந்துடுறாரு. அதேமாதிரி போயிடுச்சு. அபிஷேக் சர்மா கன்சிஸ்டன்சியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு மேட்ச்சில் 79 ஆஃப்டர் 30 பால்ஸு. இப்போ வந்து 100 ரெக்கார்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லா ரெக்கார்ட்லாம் சொல்லிட்டீங்க, அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். அது ஒன்று. அது தவிர ஒரு 29 நல்லா அடித்தார். அதுவும் இல்லாமல் அவர் விளையாடின ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ். அதாவது ஒன்று கூட எட்ஜு வாங்கி போன ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 13 சிக்ஸ் அடிச்சுக்காரு. 13 சிக்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைமிங் எடுத்து அந்த பாலை கரெக்டாக ஃபீட்டில் வச்சு அடிக்கணுமோ கரெக்டாக அடிச்சிருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், ஒரு பர்டிகுலர் ஷாட்டு 13 சிக்ஸர் எல்லாருமே நல்ல சிக்ஸர் தான். ஒரு கார்ஸ் போலிங்கில் ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஆஃப் டிரைவ் அப்படியே தூக்கி அப்படியே சிக்ஸர் அடித்தார். அவ்வளோ கேஷுவலாக இருந்தது, அவ்வளோ கிளாசிக்கலாக இருந்தது. அது வந்து டெஸ்ட் மேட்சுகளோட அதேமாரி சிக்ஸரை பார்க்கறது ரொம்ப ரேர். அதனால் நேத்தி பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்னிங்ஸ் வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் அ வெரி 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 லாங் டைம். அந்தமாரி ஒரு ஸ்டாம்பிங் இன்னிங்ஸாக ஆடினார். அதே தான் அதான் கம்பேர் பண்ணச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் இந்த மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி, அதுதான் நான் முன்னாடி சொன்ன 2 விஷயங்கள் அப்படின்னு. அவருடைய ஃபார்ம் ரொம்ப டிசப்பாயிண்டிங். அவர் நேற்று மேட்ச்சில் ஃபெயிலியர் ஆகிட்டார். இந்தியா வின் பண்ணனால அவருடைய ஃபார்மை பற்றி பேசுறதுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. பட் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு, அவர் வந்து இதை கரெக்ட் பண்ணணும். அடுத்த சீரீஸ் எப்போ T20 சீரீஸ்னு தெரியாதுன்னா அவருக்கு வந்து மீதி சான்சஸ் எதுவும் கிடையாது. ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இது T20 50 ஓவர் பேசிஸில் அவர் ஆடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. டெஸ்ட் மேட்ச்சில் துளி கூட இல்லை சான்ஸு. அதனால் அவருடைய பேட்டிங் ஃபார்ம் இஸ் ஒரி டு இந்தியா. அதை தவிர இந்தியாவுக்கு நேற்று எல்லாமே ஏறுமுகம் தான், எல்லாமே வெற்றி முகம் தான், எல்லாமே பிரமாதமாக அமைஞ்சிருது. அதுவும் இல்லாமல் சிவம் தூபே போன மேட்ச்சில் பார்த்தா ஒரு 53 ரன், இந்த மேட்ச்சில் பார்த்தா ஒரு மினி கேம்பியோ ஆடி இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவரை எடுத்துகிட்டு வரப்போ நிறையா கேள்விகள் இருந்தது சிவம் தூபே மேலே. நிறையா பாதி பேருக்கு மேலே அவரை எடுத்துகிட்டு வர்றது விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. அவர் வந்து டீமை விட்டு போனதுக்கு காரணம் அவருடைய பேட்டிங் ஃபார்மும் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இல்லை, அவருடைய இன்ஜுரி. அந்த நேரத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி நேச்சுரலி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா ஆடினார். அது தவிர ஆஸ்திரேலியாவில் போய் நல்லா ஆடிட்டார். ஆனால் அவர் வந்த உடனே திருப்பி அவரை வந்து சிவம் துபே கொண்டு வர முடியாது. இன்ஜுரிக்கு அப்புறம் நிறைய டொமஸ்டிக் மேட்சும் ரொம்ப ஆடலை சிவம் துபே. அதனால் செலக்டர்ஸ்க்கு அவர் மைண்டில் வச்சுருந்தாங்க, ஆனால் அவர் உள்ளே கொண்டு வரல.
நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரி ஆனவுடனே திருப்பி அவரை கொண்டு வந்துட்டாங்க. அவர் பார்த்தாரு கொடுக்குற சின்ன சான்ஸை நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணாதான் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாமல் ஆடிட்டாரு. போன இன்னிங்ஸ் வெரி வேல்யூபிள் இன்னிங்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேமியோ, சூப்பர் கேமியோ இன்னிங்ஸு. இன்ஃபேக்ட் அவர் ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணார். அவர் யாரு இவருக்கு அபிஷேக் சர்மாக்கு. அபிஷேக் சர்மா இஸ் பிளேயிங் வித் 2 wickets லாசஸ் அதர் எண்ட். திலக் வர்மா ஆடினாரு கொஞ்சம், அவர் கொஞ்சம் ஆடினாரு. பட் இவர் ஆடின இன்னிங்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் இன்னிங்ஸ். அப்போ தான் ஆனால் தான் 240 250 கிட்டத்தட்ட என்ன 280 290 வரும்னு நினச்சாரு. நடுவில் வந்து ஸ்லாக்கன் ஆகிடுது. அதனால இவங்க 2 பேரும் திருப்பி ஆடி ஸ்கோரை வின்னிங் ஸ்கோர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 240 அடித்தா ஜெயிச்சிருவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுது. பட்டு ஒரு ஃபைட் பண்ணி 200 220 ரன் அடிக்க வேண்டிய பிச்சு அடிப்பாங்கன்னு நினச்சோம். அது நடக்கலை. அதுக்கு காரணம் வந்து திருப்பி வருண் சக்கரவர்த்தி. நம்ம நேற்று வருண் சக்கரவர்த்தி பேசணும், 3வது ஓவர் போட்டார். அப்போ வந்து இது சரியாக ஆட முடியல, சரியாக அவளால் போட முடியலன்னு. இன்னைக்கு பழைய மாதிரி 5வது ஓவர் தான் கொண்டு வந்தார். ப்ரூக் எடுத்துட்டாரு. அதுமாரி நல்ல நேற்று இப்போ வருண் சக்கரவர்த்தி நல்ல போலிங், மேன் ஆஃப் த சீரீஸ், டிசர்விங்லி மேன் ஆஃப் த சீரீஸ்னு வாங்களே. அது வருண் சக்கரவர்த்தி வந்து மேட்சுக்கு மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணுறாரு, சீரீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதோட இல்லாமல் தூபே போன மேட்ச் வந்து ரீப்ளேஸ் பண்ணார் ராணாவை. நிறைய கேள்விகள் இருந்தது, அவரால் இந்த அளவுக்கு பவுலிங் போட முடியுமான்னு. நேற்றுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பாலே வந்து ரொம்ப ஃபார்மில் இருந்த ரெட் ஹாட் ஃபார்மில் இருந்த பில் சால்ட்டை வந்து எடுத்தார். அவர் ஒருத்தர் தான் நேற்றுக்கு மேட்ச்சில் அதிரடி காட்டிகிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் பாலே அவர் விக்கெட்டு, அதை தொடர்ந்து ஜேக்கப் பெத்தல் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. எக்கானமி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாரு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அளவுக்கு போடுவாரா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதை எப்படி பார்க்குறீங்க? யாரும் எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்க, கரெக்டாக. நானும் எதிர்பார்க்கல. பட் நல்லா போட்டார். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்தது வந்து ஸ்லோவர் பால். ஒரு 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 நியூ பவுலர் வராரு, அதுவும் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் பவுலிங் போடுறாரு. அதில் வந்து தைரியமாக வேரியேஷன் ஸ்லோவர் பால் போட்டு விக்கெட் எடுத்தது நல்லா இப்போ புரியுது. அவர் வந்து நல்லா திங்க் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு டெட்டர்மினேஷனோட வந்திருக்கான்னு தெரியுது. அவருடைய பவுலிங் ரொம்ப இந்தியாவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர் புரிஞ்சுட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு ஆஸ்திரேலியன் சீரீஸில். அவரோட கொஞ்சம் பேஸ் ஜாஸ்தி. அவர் யங்கர் அண்ட் ஃபிட்டர் அண்டு மச் ஃபீல்டர். நிதிஷ்குமார் ரெட்டி ஃபீல்டிங் வந்து இவரோட சுப்பீரியர். அதனால் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு, நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு, நல்ல ஃபோக்கஸாக வந்திருக்காரு. அவர் சொன்னார் அந்த மேட்ச். ஆனால் அவர் இன்டர்வியூ பண்ணிச்சு, என்ன பவுலிங்கில் என்ன நான் ஐ ஹவ் ஹேட் அ சிட்டிங் வித் bowling கோச்சு மோனி மோக்கல். ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் இட் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவருடைய நியூ அப்ரோச் இஸ் சம்திங் பிக் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் இந்தியா. அவங்க வந்து பேஸ்பால் அப்படிங்கிறத தான் தாரக மந்திரமாக எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, நேத்தி வந்து போலிங்லேயும் டிசப்பாயின்மெண்ட், திருப்பி பழைய மாதிரி நிறைய ஷார்ட் பால் போட்டாங்க. பேட்டிங்லேயும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு இவரை தவிர ஷார்ட்டை தவிர யாருமே ஆடலை. டக்கெட் வந்து ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆனார். அது ஆமாம், ஷமி. அது ஒரு பெரிய இந்தியாவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, முகமது ஷமி இஸ் அமங் த விக்கெட்ஸ். 3 விக்கெட் நேத்தி. ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் 1 விக்கெட் எடுத்தார். கடைசி 2 விக்கெட் எடுத்தது விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் முக்கியமான பேட்ஸ்மேனாக முக்கியமான நேரத்தில் என்ன டக்கெட் ஃபார்மில் இருந்தார். போன வாட்டி 50 அடித்தார். ஸோ அது பெரிய விக்கெட்டு. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஃபில் ஷாட்டை தவிர யாருமே, சால்ட்டை தவிர வேறு யாருமே சரியாக இல்லை. பட்லர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. நல்லா 3 மேட்ச் 4 ஆடிட்டு கடைசி 2 மேட்ச் சரியாக ஆடலை. ப்ரூக்கு திருப்பி ஸ்பின் வந்தால் உடனே தடுமாறுறாரு. அண்ட் பீத்தல்லாம் இன்னும் இந்த லாங் வே டு கோ. இந்தியன் கண்டிஷன்ஸில் ஆடுறதுக்கு பீத்தல் ஜாக்கப்லாம் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. லிவிங்ஸ்டோன் நம்ம சஞ்சு சாம்சன் மாதிரி 2 ஷாட் அடிக்கிறாரு, அவுட் ஆகிறாரு. கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ பின்னாடி பேக் எண்டில் வந்து டைலண்டர்ஸ்லாம் முதல்ல நல்ல கார்ஸ்லாம் நல்லா ஆடினாரு, இப்போ ஆட முடியல. ஜெமி ஓவர்டன் மேலே நிறைய நம்பிக்கை இருந்தது. இந்த 5 மேட்ச்லையுமே பெரிய நாக் எதுவுமே ஆடலை. ஸோ அவங்களுக்கு ஓவரால் இட்ஸ் அ வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் திஸ் சீரீஸ். அப்சல்யூட்லி நோ டவுட் அபவுட் இட். அதுக்கு அவங்க நிறைய கரெக்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அவங்க அதுவும் புது கோச் மெக்கல்லம் வந்து வெரி அக்ரெசிவ் கோச், வெரி பாசிட்டிவ் கோச்சு. டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து பாசிட்டிவ் ஆடணுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவர். அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீரீஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். அவரும் அசஸ் பண்ணியிருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய ஃபார்ம் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அண்டு கலெக்டிவ் கான்ட்ரிபியூஷன் பை இந்தியன் டீம், அதை வந்து நிறைய அட்ரஸ் பண்ணணும் இந்தியன் டீம்.
ஒவ்வொரு மேட்சும் யாராவது ஒருத்தர் அடித்து ஜெயிக்கிறத விட எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதே வின் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் அண்டு பாராட்டப்பட வேண்டிய பர்ஃபார்மன்ஸ். ஓகே சார், இப்போ இந்தியா வந்து 4:1 அப்படின்னு இந்த T20 சீரீஸை கைப்பற்றியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஓடிஐ இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.